شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மகத்தான அருளால் புனித ரமலானுடைய மகத்துவத்தை பேணி பரலான தொழுகையை நிறைவேற்றி உபரியான இரவு தொழுகையை நிறைவேற்றி இறை மார்க்கத்தை அறிந்து கொள்ளுகிற ஆர்வத்தோடு நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே தொடர் நிகழ்வாக மரணம் முதல் சுவனம் வரை மார்க்கம் சொல்லக்கூடிய தகவல்களை வரிசைப்படுத்தி நாம் அறிந்து வருகிறோம். அதிலே நேற்றைய தினம் நாம் குறிப்பிட்டது போல முஸ்னத் அஹ்மதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சுனன் அபூதாவுதிலே பதிவாயிருக்கக்கூடிய பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக வந்திருக்கக்கூடிய செய்தி முழுமையாக மரண வேளையிலே ஒரு மனிதனுக்கு என்ன சம்பவிக்கிறது என்பதை முழுமையாக தெரிவிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிற காரணத்தினால் அதை உங்களோடு இங்கே நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நபித்தோழர் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹரஜ்னா மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஜனாஸத்தி ரஜுலி மினல் அன்சார். ஒரு அன்சாரி நபித்தோழர் இறந்தபோது அவரது இறுதி கடன்களுடைய நிகழ்விலே நாங்கள் கலந்து கொண்டோம். அல்லாஹ்வின் தூதரோடு நாங்களும் புறப்பட்டு சென்றோம். அவர் அடக்கப்பட இருக்கிற கபர் வரை நாங்கள் சென்றடைந்தோம். ஃபன்தஹைனா இலல் கபர் வலம்மா லுஹித யுல்ஹத். ஆனால் இதுவரை அவர் அடக்கப்படவில்லை, கபர் தோண்டப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே ஃபஜலஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜலஸ்னா ஹவ்லஹு. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த கபருக்கு அருகிலே அமர்ந்தார்கள், நாங்களும் கபருக்கு அருகிலே அமர்ந்து கொண்டோம். இந்த நிலையிலே ஆடாமல் அசையாமல் எங்கள் தலைகள் மீது பறவை அமர்ந்தால் எப்படி இருப்போமோ அதுபோல நாங்கள் ஆடாமல் அசையாமல் அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக வேண்டி அவர்களுடைய நிகழ்வுகளை பார்ப்பதற்காக வேண்டி நாங்கள் இருந்தோம். அல்லாஹ்வுடைய தூதரை கவனித்தோம். கையிலே ஒரு சின்ன குச்சியை வைத்துக் கொண்டு தரையிலே கோடு கிழித்துக் கொண்டே அல்லாஹ்வின் தூதர் ஆழ்ந்த யோசனையிலே இருந்தார்கள். தலை கவிழ்ந்திருந்தது. பிறகு தமது தலையை உயர்த்தினார்கள். உயர்த்தி சொன்னார்கள், இஸ்தஈது பில்லாஹி மின் அதாபில் கபர், இஸ்தஈது பில்லாஹி மின் அதாபில் கபர். கபருடைய வேதனையிலிருந்து நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள், கபருடைய வேதனையிலிருந்து நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் என்று 2 முறை சொன்னார்கள். அவு சலாசன் அல்லது 3 முறை சொன்னார்கள். பிறகு சொன்னார்கள், ஒரு நீண்ட நெடிய நிகழ்வாக அன்றைக்கு என்ன நடக்கிறது, மரண வேளையில் என்ன நிகழ்கிறது என்று அத்தனையும் அல்லாஹ்வின் தூதர் அந்த கபருடைய அருகில் அமர்ந்து கொண்டு அந்த அன்சாரி தோழருடைய இறுதி அடக்க நிகழ்வில் வைத்துக் கொண்டு சொல்லிவிட்டார்கள். சொன்னார்கள், இன்னல் அபுதல் மூமின, ஒரு இறை நம்பிக்கையாளர், இதா கான ஃபி இன்கிதாஇ மின துன்யா வ இக்பாலி மினல் ஆখিরা, அவர் இந்த வாழ்வை முடித்துக் கொண்டு மறுமை நோக்கி அவர் பயணிக்கிற போது அந்த இறுதி கட்டம், இறுதி தருணம் எப்படி அமைகிறது என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கை முடிவுறுகிறது, மறுமை தொடங்குகிறது என்று சொன்னால், அப்போது நஸல இலைஹி மலாயிகத்து மினஸ் ஸமா, வானிலிருந்து சில மலக்குமார்கள் இறங்கி வருகிறார்கள். வானத்திலிருந்து இறங்கி வர்றாங்க. எதுக்கு, எப்படி, எதுக்காக வேண்டி? இவருடைய மரணத்துக்காக வேண்டி வருகிறார்கள். இவருடைய மரணம் சம்பவிக்க போகிறது, இவர் முடியும் தருவாயில இருக்கிறார், இந்த உலகை விட்டு பிரிய இருக்கிறார், சக்கராத்துடைய வேதனையை நெருங்க போகிறார். இந்த நிலையிலே வானில் இருந்த அந்த மலக்குகள் இறங்கி வருகிறார்கள். எப்படிப்பட்ட மலக்குகள்? பியதுல் உஜூஹ், முகம் அப்படியே பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய வானவர்கள் இறங்கி வருகிறார்கள். அந்த முகத்தை பார்த்தால் ஒரு ஏராளமான சூரியன் பூமிக்கு வந்து விட்டது போன்ற ஒரு காட்சி. கண்ண உஜூஹம் ஷம்சு, முகமெல்லாம், அவருடைய முகமெல்லாம் சூரியனை போன்று இலங்கி கொண்டிருக்கிற நிலையிலே அந்த மலக்குகள் இறங்கி வருகிறார்கள்.
கையிலே என்ன இருக்கு? அந்த மலக்குடைய கையிலே கஃபனும் மின் அக்ஃபானில் ஜன்னா வ ஹனூத்தும் மின் ஹனூத்தில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய ஆடை ஒன்றை கையில வைத்திருக்கிறார்கள், துணி ஒன்றை வைத்திருக்கிறார்கள். சொர்க்கத்துடைய நறுமணத்தை, திரவியங்களை கையில வைத்திருக்கிறார்கள். மலக்குமார்களுடைய கூட்டம் அழகான மலக்குகள், முகம் வியமுல் உஜூஹ் என்று சொல்லக்கூடிய முகம் வெண்மையாக இருக்கக்கூடிய, பிரகாசிக்கக்கூடிய நிலையில, சூரியனை போன்று இளங்கக்கூடிய நிலையில அவர்கள் இறங்கி வந்திருக்கிறார்கள். வந்து ஹத்தா யஜ்லிசு மின்ஹு மத்தல் பஸர், அந்த மலக்குமாருடைய கூட்டத்தை நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், அந்த மனிதன் பார்த்தால் அவருடைய பார்வை எட்டுகிற தூரம் வரைக்கும் அந்த மலக்குமாருடைய கூட்டம் தெரிகிறது. ஒரு பிளைன் கிரவுண்ட்ல, ஒரு வெட்ட வெளியில உட்கார்ந்து கொண்டு ஒருத்தர் பார்த்தா ஒரு பார்வை எது வரைக்கும் போகுமோ அது வரைக்கும் அந்த அழகான மலக்குகளுடைய கூட்டம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய காட்சியை அவர் பார்க்கிறார். பார்வை செல்லும் தூரத்திற்கு அந்த மலக்குமார்கள் அமர்ந்து கொள்ளுகிறார்கள். இந்த நிலையில ஹத்தா யஜ்லிஸ இந்த தர்சிகி, மலக்குல் மௌத் என்று சொல்லக்கூடிய உயிரை பறிக்கக்கூடிய மலக்கு, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மலக்கு இருக்கிறார். தவறாக ஒன்றை விளங்கி வைத்திருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் சேர்ந்து யம தர்மராஜா மாதிரி எல்லாருக்கும் சேர்ந்து ஒரே இஸ்ராயில் தான் இருக்கிறார் என்று சொல்லி ஒரு கதையை இந்த சமூகத்துக்கு மத்தியில பரப்பி விட்டு விட்டார்கள். அப்படி இல்லை, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மலக்கு இருக்கிறார் உயிரை பிடிக்கிறதுக்காக வேண்டி. அவருக்காக வேண்டி நியமிக்கப்பட்டவர் அவருடைய உயிரை பிடிப்பார். எனக்கு ஒரு மலக்கு இருக்கிறார், இவருக்கு ஒரு மலக்கு இருக்கிறார், இவருக்கு ஒரு மலக்கு இருக்கிறார். அப்படி ஒவ்வொரு மனிதனுடைய உயிரை பிடிப்பதற்கு ஒரு மலக்கு காத்துக் கொண்டிருப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். சூரத் அலிஃப் லாம் மீம் சஜ்தாவை வாசித்து பாருங்கள். குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி உக்கில பிக்கும் சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜஊன். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட மலக்கு உங்கள் உயிரை பறிப்பார். பிறகு உங்களுடைய இறைவனிடத்தில் நீங்கள் கொண்டு சென்று நீங்கள் ஒப்படைக்கப்படுவீர்கள், இறைவனிடத்தில் கொண்டு செல்லப்படுவீர்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை அலிஃப் லாம் மீம் சஜ்தால. அப்ப என்ன தெரியுது? ஒவ்வொருத்தருக்கும் நியமிக்கப்பட்ட மலக்கு கொண்டு இருக்கிறார். அவருக்கு பெயர் என்ன? மலக்குல் மௌத். அவ்வளவுதான். உயிரை பறிக்கக்கூடிய, உயிரை எடுக்கக்கூடிய மலக்கு, மரணத்தினுடைய மலக்கு என்று எனக்கு ஒருத்தர் காத்துக்கிட்டே இருக்கிறார். டைம் வர்ற வரைக்கும் அவர் பார்த்துட்டே இருக்கிறார். டைம் வந்தா பிடிச்சிருவார். அவ்வளவுதான். அப்போ மூமினாக, இறை நம்பிக்கையாளனாக, அல்லாஹ்வுடைய உகந்த அடியானாக வாழ்ந்திருந்தால் அவர் தனியாக வருவதில்லை. வரும்போது ஒரு பெரிய மலக்குமாருடைய கூட்டத்தை அழைத்துக் கொண்டுதான் வருகிறார். ஒரு தனி மனிதனுக்காக ஒரு பெரிய மலக்குகளின் மாநாடே நடக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நாம எனக்காக வேண்டி ஒரு 4 பேர் பின்னாடி வந்தாலே எனக்கு சந்தோஷமா இருக்கும். 10 பேர் என் வீட்டுக்கு வந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு என்னை பார்ப்பதற்கு. அப்படியானால் பார்வையிட்டுகிற தூளம் அளவிற்கு ஒரு சராசரி ஒரு பார்வை என்பது நல்ல ஒரு உச்சகட்டமான பார்வை 5 கிலோமீட்டர் வரைக்கும் கூட பார்க்கும். தெரியும், அது கண் பத்து தெரியும், நல்ல பார்வை. 5 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம சராசரியா வைத்துக் கொண்டால் அந்த 5 கிலோமீட்டருக்கு மலக்கு இருக்கிறார் என்று சொன்ன அழகான மலக்குகள் அமர்ந்திருக்க, அவர்களுக்கு இடையிலே ஒரு நமக்கென்று நியமிக்கப்பட்ட மலக்கு தலைமாட்டிலே வந்து அமர்ந்து கொண்டு அவர் தன்னுடைய பணியை தொடங்குகிறார். இப்ப இந்த மனிதனுடைய அந்த பார்வை படுகிறது, மலக்குகளை பார்க்கிறார். இதுவரை ஒரு மலக்கையும் அவர் பார்த்ததில்லை, எந்த வானவரையும் இந்த கண்கள் பார்த்ததில்லை. ஆனால் இன்றைக்கு பார்க்கிறார். எவ்வளவு மலக்கை பார்க்கிறார்? சக்கராத்துடைய நேரம், அல்லாஹ்வின் தூதருக்கே சக்கராத்துடைய நேரத்திலே லேசான வலி இருந்திருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே வருகிறது, சஹீஹுல் புகாரியிலே பதிவாகியிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு முன்னால் தோலினாலான ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. அல்லாஹ்வின் தூதர் அந்த சக்கராத்துடைய வேளையிலே 2 கைகளையும் அந்த பாத்திரத்துக்குள் நுழைத்து தண்ணீரை அள்ளி அள்ளி முகத்திலே தேய்த்துக் கொள்ளுகிறார்கள், தடவி கொள்ளுகிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிறகு என் சகோதரன் அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு புதல்வரும் என் சகோதரனுமான அப்துர் ரஹ்மான் தன் கையில பேரிச்சங்குச்சி ஒன்றை, அதாவது பேரிச்ச மட்டையிலான அந்த குச்சியை ஒன்றை, பச்சை குச்சி வச்சு நிற்கிறார். அல்லாஹ்வின் தூதருடைய பார்வை அந்த குச்சியவே நோக்கி போகிறது. என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியுது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விளங்கிக் கொள்ளுகிறார்கள். என் நெஞ்சிலே அல்லாஹ்வின் தூதரை சாய்த்து வைத்திருந்தேன். என்னுடைய நெஞ்சு எலும்புக்கும் நுரையீரல் பகுதிக்கும் இடையிலே அல்லாஹ்வின் தூதருடைய
தலை சாய்க்கப்பட்டிருந்தது. அவர்கள் பார்த்தார்கள். அந்த குச்சியை பார்க்கிற போது நான் உணர்ந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன், அல்லாஹ்வின் தூதர் அந்த குச்சியை விரும்புகிறார்கள், பல் துலக்க ஆசைப்படுகிறார்கள். அது பல் துலக்கக்கூடிய குச்சி என்பதை புரிந்து கொண்டு அப்துல் ரஹ்மான் இடத்தில் அந்த குச்சியை வாங்கி நான் என்னுடைய வாயினால் அந்த குச்சியை நன்கு மென்றேன். நன்றாக பிரஷ் மாதிரி ஆகிற அளவுக்கு மென்று அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கொடுத்தேன். அல்லாஹ்வின் தூதர் இறுதி தருணத்திலே பல் துலக்கினார்கள். பல் துலக்கி சுத்தப்படுத்திக் கொள்கிறார்கள். சந்தோஷமாக ஆயிஷா சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதருடைய உயிர் பிரிகிற போது அவருடைய தலை என்னுடைய நெஞ்சிலே இருந்தது. என்னுடைய உமிழ்நீரையும் அவருடைய உமிழ்நீரையும் அல்லாஹ் கலந்துதான் இந்த உலகத்தை விட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிந்து சென்றார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைசியாக என்னுடைய உமிழ்நீர் அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய உடலுக்குள்ள இறங்கியது என்று சொல்கிறார். வாய்க்குள்ள வச்சா எங்க போகும்? உள்ளதான போகும். அப்ப என்னுடைய உமிழ்நீரையும் அல்லாஹ்வின் தூதருடைய உமிழ்நீரும் கலக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு மிகப்பெரிய அல்லாஹ் செய்த அருட்கொடை. அது எனக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். பிறகு அவருக்கு குறிக்கப்பட்ட நேரம் வந்து விடுகிறது. அந்த நேரத்தை அவர்கள் சந்திக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹும்ம ரஃபீகல் ஆலா, லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்கும் வழிபாட்டுக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் கிடையாது. 23 வருடங்கள் எந்த நாவில் எந்த ஒரு வார்த்தைக்காக வேண்டி இந்த மிகப்பெரிய போராட்ட களங்களை, யுத்த களங்களை சந்தித்தார்களோ அந்த வார்த்தை தான் கடைசி வரை முழங்குகிறார்கள். கடைசியிலும் முழங்குகிறார்கள் லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த சங்கநாதத்தை முழங்கிவிட்டு அல்லாஹும்ம ரஃபீகல் ஆலா, மிக உயர்ந்த தோழர்களுடன் போய் சேர போகிறேன், அவர்களோடு சேர்த்து விடு இறைவா என்று பிரார்த்திக்கிறார். யாரோடு? மிக்க உயர்ந்த உன்னதமான தோழர்கள் யார்? அல்லாஹ் சொல்லுவானே, மையுத்தியர் ரசூல, யார் இந்த தூதருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ ஃபௌலாயிக மல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸுன உலாயிக ரஃபீகா ذلكல் ஃபضل மினல்லாஹ் வகஃபா பில்லாஹி அலீமா. அல்லாஹ் சொல்லுகிறான் திருமறை குர்ஆனிலே, யார் இந்த தூதருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாரோ அவர்கள் நபிமார்களோடு, சித்தீகீன்களோடு, சுஹதாக்களோடு, சாலிகீன்களோடு இருப்பார்கள். உயர்ந்த தோழர்கள், அழகிய தோழர்கள் அவர்கள் தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவானே, அந்த விஷயத்தை தான் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? அல்லாஹும்ம ரஃபீகல் ஆலா, மிக உன்னதமான தோழர்களோடு என்னையும் சேர்த்து விடு என்று சொல்லுகிறார்கள். அப்படித்தானே அல்லாஹ் சொல்லுகிறான் சூரத்துல் ஃபஜ்ர்ல. என்ன சொல்லுகிறான்? யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்லியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. அல்லாஹ் சொல்லுகிறான், கடைசி தருணத்திலே மூமின் உயிர் பிரிகிற நேரத்திலே என்ன சொல்லப்படுகிறது? அல்லாஹ்வுடைய அனைத்து விஷயங்களையும், அல்லாஹ்வுடைய அனைத்து திட்டங்களையும், அல்லாஹ்வினுடைய அனைத்து கட்டளைகளையும் அமைதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நஃப்ஸ், அந்த நஃப்ஸுக்கு பெயர் அன்-நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதியடைந்த ஆத்மா, அமைதியாக அனைத்தையும் ஏற்கக்கூடிய மனப்பக்குவத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா. எந்த கஷ்டமோ, எந்த துன்பமோ, எந்த துயரமோ, எந்த வேதனையோ, எந்த சோதனையோ எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் எந்த உள்ளத்துக்கு இருக்குமோ, ஈமான் உள்ள உள்ளம், பக்குவ அடைந்த உள்ளம், அந்த உள்ளத்திற்கு பெயர் அன்-நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி அடைந்த உயிர். அல்லாஹ் அழைக்கிறான், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி அடைந்த உயிரே, இர்ஜிஇ இலா ரப்பிகி, உன் ரப்பை நோக்கி நீ திரும்பி வா. புறப்பட்டு வந்தவன் நீ. காலங்கள் ஓடிவிட்டன. 25 ஆண்டுகள் என்னை பிரிந்திருந்தாய், 50 ஆண்டுகள் என்னை பிரிந்திருந்தாய், இங்கே வந்து இருந்தாய், இந்த கூட்டுக்குள்ளே, இந்த உடலுக்குள்ளே இருந்தாய். திரும்பி வா. இர்ஜிஇ இலா ரப்பிகி, உன் ரப்பிடத்தில் திரும்பி வா. ராலியத்தம் மர்லியா, உன்னை அவன் திருப்தி கொண்ட நிலையிலே, அவன் உன்னை திருப்தி கொண்ட நிலையிலே, நீ அவனை திருப்தி கொண்ட நிலையிலே திரும்பி வா. சந்தோஷம் அவருக்கு, அல்லாஹ்ட்ட போறோம். மகிழ்ச்சி அவருக்கு. யாரை சந்திப்பதற்கு? அல்லாஹ்வை சந்திப்பதற்கு. ஒரு மூமினான மனிதன் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு என்றைக்கும் ஆசைப்படுவான். மரணத்தை சந்திக்காமல் அல்லாஹ்வை சந்திக்க முடியுமா? சந்திக்கவே முடியாது. அப்படியானால் ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் மரணத்தை குறித்து அவன் வெறுப்படைய மாட்டான். மன் ஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்பல்லாஹு லிகாஹு, மன் கரிஹ லிகா அல்லாஹி கரிஹல்லாஹு லிகாஹு. யார் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புவாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். எவர் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கிறாரோ, ஐயோ போனா மாட்டிக்குவான் அப்படின்னு யாரும் நினைப்பா? பாவத்தோடு வாழ்ந்தவர், பாவியாக வாழ்ந்தவர் போறக்கு இந்த மூஞ்சியை காட்டுறக்க வெக்கப்படுவார், வேதனைப்படுவார். அப்ப யார் அல்லாஹ்வை சந்திக்க வெறுக்கிறாரோ அவரை சந்திக்கிறதுக்கு அல்லாஹ் தயாரா இல்லை, அல்லாஹ் வெறுக்கத்தான் செய்கிறான்.
அப்போ அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கக்கூடியவர் தன்னை தயார்படுத்தி வைத்திருப்பார், தன்னுடைய ஈமானை காத்து வைத்திருப்பார், தன்னுடைய அமல்களை சூழ்ச்சி அதாவது அவர் பாதுகாத்து வைத்திருப்பார். அப்படிப்பட்ட மனிதர் அவர் எப்படி இருப்பாரு? இந்த மலக்குகளை பார்க்கிறார், இந்த காட்சியெல்லாம் அவருக்கு தெரியுது, அல்லாஹ்வை சந்திக்க போகிறாங்க, அந்த மகிழ்ச்சியில இருக்கிறார். அந்த நேரத்தில் தலைமாட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய மலக்கு வந்தவொடனே சட்டு புட்டுன வேலையை ஆரம்பிக்காம எவ்வளவு கௌரவமா எவ்வளவு கண்ணியமா அவர் அந்த உயிருக்கு அழைப்பு கொடுக்கிறார். உடலுக்குள்ளே வாழ்ந்திருக்கக்கூடிய 50 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கக்கூடிய உயிர், 100 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கக்கூடிய உயிர், அந்த உயிருக்கு அன்போடு அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அந்த மலக்கு சொல்லுகிறார், யா அய்யத்துஹன் நஃப்ஸு தய்யிபா, தூய்மையான ஆத்மாவே, தூய ஆத்மாவே, உஹ்ருஜி, வெளியே வா, உனக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மன்னிப்பு காத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் இலா மக்ஃபிரத்தி மினல்லாஹி வ ரிதுவான், அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் அல்லாஹ்வுடைய திருப்தியும் உனக்காக காத்திருக்கிறது, புறப்பட்டு வா, தூய ஆத்மாவே வா என்று அழைப்பு விடுக்கிற போது நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், எந்த மறுப்பும் இல்லை, நான் மாட்டேன், நான் இந்த உலகத்தை விட்டு போக மாட்டேன், நான் இந்த உடலை விட்டு போக மாட்டேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வதஹ்ருஜு தஸீலு அல் கத்ரத்து மின் ஃபிஸ்ஸிகா, தோல் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் அதனுடைய வாய் வழியாக சரிக்கிற போது எப்படி வேகமாக வந்து விழுகிறதோ அதுபோல அந்த உடலை விட்டு அந்த உயிர் வெளியே வருகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி லேசா குடத்தை சரிச்சா தண்ணி எப்படி விழுகுமோ, தோல் பாத்திரத்தை சரிச்சா தண்ணி எப்படி விழுகுமோ அதுபோல அந்த உயிர் வெளியேறி வருகிறது. உடனடியாக அந்த மாணவர் என்ன செய்கிறார்? ஃபயஹுதுஹா, அந்த உயிரை எடுக்கிறார். எடுத்து ஃபைதா அஹதஹா, அதை எடுத்ததும் லம் யதஉஹா ஃபி யதிஹி, தன் கையிலே ஒரு வினாடி கூட வைக்காமல் ஹத்தா யஹுதுஹா, அதை எடுத்து ஃபயஜஅலுஹா ஃபி தாலிகல் கஃபன், அவர்கள் சொர்க்கத்திலிருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த துணிக்குள்ளே அந்த உயிரை வைக்கிறார்கள். உயிர் எப்படி இருக்கும் யாருக்கும் தெரியாது. அது பச்சையா இருக்குமா, சிவப்பா இருக்குமா, கருப்பா இருக்குமா, அது என்ன நிறத்தில் இருக்கும், என்ன பரிமாணத்தில் இருக்கும் யாருக்கும் தெரியாது, அல்லாஹ் அறிந்தவன். ஆனால் எப்படி உடலுக்கு கஃபனோ அதுபோல உயிருக்கும் கஃபன் உண்டு. உடலுக்கு உள்ளூரில் இருக்கக்கூடிய கஃபன் எடுக்கப்படுகிறது, ஆனால் அந்த பரிசுத்தமான தூய ஆத்மாவுக்காக வேண்டி அங்கேயும் உயிருக்கும் ஒரு கஃபன் எடுக்கப்படுகிறது. அந்த கஃபன் எங்கே இருந்து எடுக்கப்படுகிறது? சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். சொர்க்கத்திலிருந்து நறுமணம் பூசப்பட்ட, சொர்க்கத்தின் திரவியங்கள் பூசப்பட்ட அந்த தூய்மையான ஆடை கொண்டு வந்து அதுக்குள்ளே அந்த உயிரை வைக்கப்படுகிறது. வைக்கப்பட்ட பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அந்த நறுமணத்தை எல்லாம் பூசப்படுகிறது, அதிலிருந்து ஒரு நறுமணம் கிளம்புகிறது. எங்க? அந்த கஃபனுக்குள்ள இருந்து, அந்த ரூஹுக்குள்ள இருந்து ஒரு என்னது ஒரு மனம் வருகிறது. துனியாவில் அந்த மாதிரி ஒரு மனத்தை இதுவரை யாருமே நுகர்ந்திருக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு வாசனை யாருமே நுகர்ந்திருக்க முடியாது. அவ்வளவு மனம் அங்கே கமழும் என்று நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள். இதை சுவைக்கிற ஆற்றல் நமக்கு இல்லை. கைபான விஷயங்கள் நமக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். எவருக்கு தெரியும்? எவருடைய உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறதோ, எவருடைய உயிரை உடலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறதோ, எவருடைய உயிரை எடுத்து சொர்க்கத்தினுடைய ஆடைக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறதோ, எவருக்கு சொர்க்கத்தினுடைய நறுமணம் பூசப்பட்டிருக்கிறதோ, யார் இந்த காட்சிகளை எல்லாம் உயிராக தனியாக பிரிந்து வந்து பார்க்கிறார். எங்கே எந்த நேரத்தில் உயிர் தொண்டை குழியை எட்டுகிறதோ அந்த நேரத்தில் அவருடைய பார்வைக்கு வெளிச்சம் அதிகம். எந்த அளவுக்கு சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க ஒரு கட்டத்தில், என் தோழர்களே, ஒருவர் இறந்து விடுகிற போது உடனடியாக கண்களை போய் நம்ம மூடி விடுறோம், கண்ணு நிலை குத்தி மேலே பார்த்து கொண்டிருக்கிறது, நாம தான் பிடிச்சி கீழே தள்ளி விடுறோம், அதை இமைகளை மூடி விடுறோம். அப்படி என்ன அது பார்க்கிறது என்று கேட்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசியாக அவர் என்ன பார்க்கிறார்? ஏன் இப்படி நிலை குத்தி பார்வை நிற்கிறது என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதரை, இது எங்களுக்கு தெரியாது, இந்த மாதிரி சமாச்சாரம் எங்களுக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உயிர் பறிக்கப்பட்டு அந்த மலக்குகள் எடுத்து செல்லக்கூடிய காட்சி இருக்கிறவா இல்லையா, அந்த மலக்குகள் கொண்டு உயிரை கொண்டு செல்லுகிற காட்சி இந்த உடலிலே இருக்கக்கூடிய கண்ணு சூடு ஆறுறதுக்கு முன்னாடி இது பார்க்குது. அப்படி ஒரு பார்வை பார்க்குது. அந்த பார்வை அப்படியே நிற்கிறது. உடனடியாக சூடு ஆறுவதற்கு முன்னாடி மூடுனா மூடிக்கும், இல்லாட்டி சூடு ஆறின பிறகு மூடுனா மூடாது, அப்படியே நிற்கும். அதனால உடனடியாக மூட சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அது பேர பிரச்சனை, அதை பத்தி நம்ம பேச வரல. என்ன அப்படி அதை பார்க்கிறது? அந்த கடைசி நேரத்தில் என்ன பார்வை? எதை நிலைகுத்தி பார்க்கிற அளவிற்கு என்ன பார்க்கிறது என்று கேட்ட அந்த கேள்விக்கு அல்லாஹ்வின் தூதர் விடை சொன்னார்கள், அது தன் உயிரையே கொண்டு செல்லுகிற காட்சியை பார்க்கிறது.
இப்போ உயிருக்கும் அந்த உடம்புக்கும் இன்னும் கனெக்ஷன் போகலை, முஸ்ஸா கட்டாகலைன்னு அர்த்தம். கொஞ்சோண்டு டச்சப் இருக்க தான் செய்யுது. கொஞ்சம் அந்த கொஞ்சம் சூடு தண்ணீருக்கு முன்னாடி உடனடியாக அந்த பார்வை தன் உயிரையே கொண்டு செல்கிற காட்சியை பார்க்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இங்கே அதுதான் நடக்கிறது. அவர் பார்க்கிறார், அந்த நறுமணத்தை அவர் நுகர்கிறார், அந்த உயிர் அதை அனுபவிக்கிறது. நமக்கு தெரியாது. இங்கே இருக்க நம்ம சாம்பிராணி வச்சுக்கிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் 3ஆம் பாத்தியா 4ஆம் பாத்தியா ஏதாவது ஓதிட்டு உட்காந்துருப்பான். இவனுக்கு ஒன்றும் தெரியாது. இருக்கிற சாம்பிராணியெல்லாம் ஏற்றி விட்டுட்டு இருப்பான். அந்த சாம்பிராணி யாரு? இவனுக்கு தான். இந்த சாம்பிராணி மார்க்க மரியாதை மன சாம்பிராணிக்கு தான் அந்த சாம்பிராணி. புரிஞ்சுக்கல? அந்த சாம்பிராணி வேற, சொர்க்கத்துடைய நறுமணம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதனுடைய பவர் என்ன, அதனுடைய வீரியம் என்ன? அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள். அவர்கள் எடுத்துக்கொண்டு புறப்படுகிறார்கள். அந்த மலக்குமார்கள் கூட போறாங்க. இன்னும் மரியாதை, சுப்ஹானல்லாஹ். மலக்குல் மௌத்துடைய கையில அந்த சொர்க்கத்துடைய கஃன், அதுக்குள்ள அந்த உயிர், பின்னாடி ஒரு மலக்குடைய ஒரு பெரிய கூட்டம். பார்வை எட்டுகிற தூரத்துக்கு இருக்கக்கூடிய அந்த மலக்கள் அனைவருமே அந்த உயிரை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள். எங்கே? மேல் நோக்கி பயணிக்கிறார்கள். இதுவரைக்கும் வாழ்நாளில் ஒரு நாள் கூட ராட்டினத்துல கூட அவர் ஏறினது கிடையாது. ஆனால் இன்றைக்கு அவர் பயணிக்கிறார். அவருடைய உயிர் கொண்டு செல்லப்படுகிறது. புரிஞ்சுங்களா? எங்க கொண்டு செல்லப்படுது? 7 வானங்களுக்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறார். எல்லாம் கொஞ்ச நேரத்தில் அந்த எல்லா நிகழ்வுகளும் நடந்து முடிகிறது. அவர் கொண்டு செல்லப்படுகிறார். முதல் வானம் கொண்டு செல்றாங்க. முதல் வானத்தை போனால் எல்லா வானமெல்லாம் லாக்காத்தான் இருக்கும், எப்பவுமே திறந்திருக்காது. வானத்தின் வாசல்கள் பூணப்பட்டிருக்கும், தேவைக்குத்தான் திறக்கப்படும். அங்க போய் மலக்குகளுடைய கூட்டம் நின்று கொண்டு அந்த கதவை, முதல் வானத்தினுடைய வாசலை திறக்க சொல்லி சொல்கிறார்கள். அப்போது அங்க இருக்கக்கூடிய முதல் வானத்தினுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்துரிய மலக்குகள், முதல் வானிலே இருக்கக்கூடிய மலக்கள் அந்த கதவை திறக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள், பயஸ்அதூன பிஹா ஃபலா யமுர்ரூன பிஹா அலா மலஇ மினல் மலாயிகத்தி. அவர்கள் அந்த உயிரோடு அவர்கள் மேலே ஏறி கிளம்பி செல்கிறார்கள். அப்படி உயர்ந்து செல்லுகிற போது, எந்த மலக்களுடைய கூட்டத்தை கடந்து செல்கிற போதும் அந்த மறுமணத்தை முகர்ந்து விட்டு மலக்குகள் கேட்கிறார்கள், மாஹாதர் ரூஹத் தய்யிப், இது என்ன இப்படி நறுமணம் கமிழ்கிறதே, இது என்ன, இது ரூஹ், யாரோட ரூஹ் இது, யாரோட உயிர் இது என்று மலக்குகள் கேட்கிறார்கள். ஃபயகூலுன ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னாரின் மகன், இன்னாரின் உயிர் அது. தந்தையுடைய பெயரும் சேர்த்து சொல்லப்படுதான். என்னுடைய பெயர் மட்டும் சொல்லப்படல, என் தந்தையுடைய பெயரையும் சேர்த்து இன்னாருடைய மகன், இன்னாருடைய உயிர் இது. அந்த பேர் எத்தனையோ பேர் இருக்கும் ஒரு ஆளுக்கு. எந்த பேரை சொல்லுவாங்க தெரியுமா? பிரபலமாக எந்த பேரில் அறியப்பட்டாரோ, நல்ல பேர், கெட்ட பேர் நிறைய இருக்கும். ஒருத்தருக்கு அந்த பேர், இந்த பேர், பட்ட பேர்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் சொல்லி அங்க கண்ணி கேவலமாக அழைக்க மாட்டாங்க. அவர் அழைக்கப்பட்ட பெயர்களிலே மிக சிறந்த பெயரை சொல்லி மலக்குமார்கள் பதிலளிப்பார்கள், இன்னாருடைய மகன் இன்னார் என்று. பிறகு அந்த வானத்தை விட்டு தாண்டி 2ஆம் வானத்துக்கு கொண்டு செல்கிறார்கள். 2ஆம் வானத்திலும் இதே மாதிரி நடக்குது. அந்த கதவை திறக்க சொல்கிறார்கள். அவர்கள் திறந்து மாணவர்கள் 2ஆம் வானத்துடைய மலக்கள் கதவை திறந்து, யாருடைய உயிர் இப்படி நறுமணம் கமிழ்கிறது என்று கேட்க, அதற்கு அந்த மலக்கள் இந்த முதல் வானத்து மலக்கும் சேர்ந்து வர்றாங்களாம். அது வரைக்கும் 2ஆம் வானத்து வரைக்கும் ஏற்கனவே வந்தவங்களும் அதே மாதிரி முதல் வானத்து மலக்கள் எல்லாம் சேர்ந்து கூட்டம் இன்னும் அதிகமாகுது. 2ஆவது வானம் வரைக்கும் போறாங்க. அங்கேயும் இதே மாதிரி நடக்குது. பிறகு 3ஆவது வானத்துக்கு போகிறார்கள். அங்கேயும் இதே மாதிரி நடக்குது. இப்படி 7 வானத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள். வானத்துக்கு ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லைக்கு பெயர் சிதறத்துல் முன்தஹா. புரிஞ்சுங்களா? ஒரு மரம் அங்க இருக்கும். அந்த மரம் இலந்தை மரம் என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். அதான் வான் எல்லை. அது நம்ம ஊர்ல இருக்க மாதிரி சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. அது வண்ண வண்ண விளக்குகளால் அழகாக ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரம். யாராக இருந்தாலும், எந்த மலக்கா இருந்தாலும் சரி, எந்த நபியாக இருந்தாலும் சரி, அது வரைக்கும் தான் போக முடியும். அதுக்கு மேல போக முடியாது. அதுக்கு பிறகு புனித எல்லை ஆரம்பித்து விடுகிறது. பாதுகாக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய எல்லை ஆரம்பித்து விடுகிறது. வேற யாரும் செல்ல முடியாது. அந்த எல்லைக்கு போன உடனே அங்க என்ன நடக்குது? 7வது வானிலே மலக்குமார்கள் 7 வானத்துடைய மலக்குகளும் புடைசூழ, கௌரவத்தோடும் கண்ணியத்தோடும் நறுமணம் கமழ, அந்த ஆன்மா சொர்க்கத்தினுடைய கஃனுக்குள்ளே பொதியப்பட்டிருக்கிற அந்த ஆன்மாவை வைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். 7வது வானத்திலே நின்று கொண்டிருக்கிற போது அல்லாஹ்வுடைய அந்த புறத்திலிருந்து அங்கே உத்தரவு வருகிறது. என்ன சொல்லுகிறான்? ஃபயகூலுல்லாஹு அஸ்ஸ வஜல், வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ் சொல்லுகிறான், உக்துபு கிதாப அப்தி ஃபீ இல்லியீன், என்னுடைய இந்த அடியானுடைய பெயரை
இல்லியீன் என்று சொல்லக்கூடிய ஏட்டிலே எழுதி பதிவு செய்யுங்கள். நல்லவர்களுடைய அதராக்கமா இல்லியூன் கிதாபு மர்கூம். அல்லாஹ் சொல்வான், அது எழுதப்பட்ட ஏடு, அது மலக்குமாருடைய கையில் இருக்கக்கூடிய ஏடு. அது அந்த உயர்ந்த நல்லவர்களுடைய உயிர் பதிவு செய்யப்பட்ட ஏடுக்கு பெயர் இல்லியீன் என்கிற ஏடு. கெட்டவர்களுடைய உயிர் பதிவு செய்யப்பட்ட ஏட்டுக்கு பெயர் சிஜ்ஜீன். இவர் மூமினாக வாழ்ந்த காரணத்தினால், ஈமானோடு மரணித்த காரணத்தினால், ஈமானை தக்க வைத்து இந்த பூமியில் விட்டு பிரிந்து போகிற போது ஒரு முஸ்லிமாக அவர் பிரிந்து போயிருக்கிற காரணத்தினால் அவருக்கு கிடைக்கக்கூடிய கௌரவம் அல்லாஹ் சொல்கிறான், இவருடைய பெயரை கொண்டு போய் இல்லியீனிலே பதிவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். உடனடியாக அந்த மலக்குகள் என்ன செய்கிறார்கள்? மறுபடியும் நீங்கள் வானில் இங்கே வானத்தில் இங்கே வைக்க வேணாம், இவரை பூமிக்கே கொண்டு போயிருங்க இந்த உயிரை அப்படிங்கிறான் அல்லாஹ். ஏன் தெரியுமா? அதுக்கு காரணம் இருக்கிறது. அவர் இந்த வானத்தை சேர்ந்தவர் கிடையாது. அவர் பூமிக்கே அவருடைய ஆன்மாவை கொண்டு செல்லுங்கள். அந்த மண், அந்த பூமியிலிருந்து தான் அவர்களை நான் படைத்தேன். அந்த பூமியிலிருந்து மண் எடுத்துத்தான் ஆதமை படைத்தேன், மனிதர்களை நான் படைத்தேன். மறுபடியும் அந்த பூமிக்குத்தான் அவர்கள் இருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த மண்ணுக்குள்ள தான் அவங்க இருக்கணும். இன்னொரு கட்டம் வருகிற போது அந்த மண்ணுக்குள் இருந்துதான் அவர்களை நான் எழுப்புவேன். மண்ணில் படைக்கப்பட்டவர்கள் மீண்டும் மண்ணிலேயே புதைக்கப்பட்டவர்கள் பிறகு மண்ணிலே இருந்தே உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அது நான் ஏற்படுத்தி வைத்த நியதி, நான் எனக்கு நானே ஏற்படுத்தி வைத்துக் கொண்ட நியதி. எனவே என்னுடைய இந்த அடியானை நீங்கள் கொண்டு சென்று மண்ணுக்கு, பூமிக்கே கொண்டு செல்லுங்கள் என்று அல்லாஹுடைய புறத்திலிருந்து உத்தரவு வந்தவுடனே அவர் கொண்டு செல்லப்படுகிறார். அதுக்குள்ள இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும். புரிஞ்சுப்பா, அவரை குளிப்பாட்டி இருப்பாங்க, அவருக்கு பூமியினுடைய கஃபனை போட்டிருப்பாங்க, அழகான நறுமணங்களை தோச்சிருப்பாங்க, அவரை கொண்டு வந்து சந்தாக்கு பெட்டியில வச்சிருப்பாங்க, உறவினர்கள்லாம் வந்து பார்த்திருப்பாங்க, அழுதிருப்பாங்க, விதத்துகளையும் செஞ்சிருப்பாங்க, சாம்பிராணி எல்லாம் வச்சு கொளுத்தி இருப்பாங்க, பாத்தியெல்லாம் ஓதி முடிச்சிருப்பாங்க. எல்லாம் நடந்து முடிஞ்சு பிறகு அவரை அந்த சந்தூக்களை வைத்து அல்லது ஆம்புலன்ஸ்ல ஏற்றி அவரை கொண்டு வந்து கபரஸ்தானுக்கு கொண்டு வந்து அவருக்கு முன்னாடியே தொழுகை நடத்தி அல்லது கபரஸ்தானில் வச்சு தொழுகை நடத்தி அவரை கொண்டு போய் கபருக்குள்ள இறக்கி அவரை எல்லாம் அடக்க வேண்டிய முறைகளில் அடக்கி மண்ணை போட்டு மூடி பிறகு அப்படியே 8 அடி இந்த பக்கம் நகர்ந்து வந்திருப்பாங்க. கரெக்டா அதுக்குள்ள அந்த உயிர் கொண்டு வந்து மலக்கள் நினைச்சாங்க. இங்க 8 அடி அங்க நகர்ந்து போன உடனே கரெக்டா உயிரை கொண்டு வந்து உடலுக்குள்ளே செலுத்துகிறார்கள். அப்போ எவ்வளவு முதல் வானம் இன்னொரு வானத்துக்கு இடையே 500 ஆண்டுகள் பயண தொலைவு. அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள், ஒரு வானத்திற்கும் இன்னொரு வானத்திற்கும் இடைப்பட்ட தூரம் 500 ஆண்டுகள் பயணிக்க வேண்டும். 7×5 = 35. புரிஞ்சுங்களா? 3500 ஆண்டுகள் பயணிக்கிற தூரம். ஆனால் நடந்து முடிந்திருக்கும். எப்படி முடிஞ்சிருக்கும்? நீங்க குளிப்பாட்ட ஆரம்பிச்சு கஃன் போட்டு தொழுகை நடத்தி கபர்ஸ்தானை கொண்டு போய் சேர்த்து ஒரு 5 மணி நேரம் ஆயிருக்குமா, ஒரு 4 மணி நேரம் ஆயிருக்குமா? இதுக்குள்ள இத்தனையும் நடந்து முடிஞ்சாச்சு. என்ன வேகம்! மலக்களுடைய வேகம் என்ன! ஒளியினுடைய வேகத்தை விட கடுமையான வேகத்தை கொண்ட 50,000 ஆண்டு ஒளி வருது. அந்த தூரத்துக்கு அவர்கள் ஸ்பீடு கொண்டவர்கள். எல்லாம் முடிச்சு போட்டு வந்து நிற்கிறாங்க. கரெக்டா இவரை கொண்டு வந்து அடக்கியாச்சு. கரெக்டா புதைச்சிட்டு எல்லாம் 8 அடி அங்கிட்டு நகர்றாங்க. அப்போதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டை இணைக்கிறாங்க. பாருங்களேன், 8 அடி புதைச்சவங்க எல்லாம் நகர்ந்த பிறகு அவர்கள் திரும்பி செல்லுகிற காலடி ஓசையை அந்த மையத்தை கேட்கிறது. உயிர் இல்லாம எப்படி கேட்கும்? உயிர் இல்லாம கேட்க முடியுமா? அப்போ என்ன நடக்குது தெரியுமா? கரெக்டா அவங்க 8 அடி நகரும் போது அந்த உயிர் அந்த உடலுக்குள்ளே செலுத்தப்படுகிறது. அவர் அதை உணர்கிறார். அங்கிருந்து அவர் மறுபடியும் உயிர் வருகிறது. இது எப்படி? மண்ணுக்குள்ள இருக்கிறாரு, மண்ணு போட்டு அமுக்கி இருக்குது, தப்பையெல்லாம் வச்சிருக்காங்க, பாயெல்லாம் வச்சிருக்கிறாங்க, அதுக்கு மேலேயும் மண்ணு கிடக்குது. இவர் எப்படி உயிர் இருந்து சொன்னா அவருக்கு அது கஷ்டமா இருக்குமா? இருக்காதா? இதுதான் ஆலமுல் பர்ஸக். திரைமறைவு உலகம் என்பது அதுதான். அது வேறு உலகமே வேறு. அது 2 கடல்களுக்கு இடையில இனிப்பு தண்ணீரும் உப்பு தண்ணீரும் கலக்காமல் 2க்கும் இடையில் நாம் தடையை பர்ஸகை ஏற்படுத்தி இருக்கிறேன் அல்லாஹ் சொல்லுகிறான். வபைனஹுமா பர்ஸகுன் லா யப்கியான். 2க்கும் இடையில தடுப்பு. நீங்கள் போய் பார்த்தால்
என்னதான் மம்முட்டி போட்டு வலிச்சாலும் கையை விட்டு பார்த்தாலும் அங்க தடுப்பெல்லாம் தெரியாது, ஆனால் கலக்காது. ஏன்? கண்ணுக்கு தெரியாத திரை ஒன்று அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ரெண்டு கடலுக்கும் இடையிலே, இனிப்பு தண்ணீருக்கும் உப்பு தண்ணீருக்கும் இடையில தடுப்பு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அது மீறாது என்று சொல்லுகிறான். ஆனால் கண்களால் பார்த்தால் தெரியவில்லை, கலக்கனாலும் கலக்க மாட்டேங்குது. அப்ப அந்த தடுப்பு நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு தடுப்புன்னு அர்த்தம். அதே தடுப்பு தான் இங்கே கபர்ல இருக்கிறது. நீ என்ன போட்டு அமுக்கினாலும், மண்ணை போட்டு அமுக்கினாலும், கல்லை போட்டு மூடினாலும், மரத்தை வச்சு அமுக்கினாலும் அங்கே ஒரு உலகம் தோன்றுகிறது. அந்த உலகம் உனக்கு தெரியாது. நீ தோண்டி பார்த்தாலும் தெரியாது, தொட்டு பார்த்தாலும், நக்கி பார்த்தாலும், முகர்ந்து பார்த்தாலும், எப்படி பார்த்தாலும் அதை உணர முடியாது. அந்த உலகத்துக்கு பெயர் தான் ஆலமுல் பர்சக், திரை மறைவு உலகம். அந்த உலகத்துக்கு போயிட்டார் அந்த மனுஷன். இந்த மாதிரி ஒரு நிலையில் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவருடைய உயிர் உடலுக்குள்ளே செலுத்தப்படுகிறது. அப்போ என்ன நடக்குது? ஏதீஹி மலகானி, ரெண்டு மலக்குகள் அப்போது வருகிறார்கள். ஸ்பெஷல் பிரான்ச், ரெண்டு மலக்குகள் வர்றாங்க. அவரை தூக்கி உட்கார வைக்கிறார்கள், அமர வைக்கிறார்கள். அமர வைக்கிறார்கள். அவர் அமர்வாரா? எப்படி அமர்வார்? மண்ணு போத்தி அமுத்தி இருக்க. இது உலகம் வேற தம்பி, அங்க ப்ராசஸிங்க வேற. நாமும் பார்க்கக்கூடிய, இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய எதுவும் அங்கே நடக்காது. மலக்கள் அமர்த்துவார்கள், அது நடக்கும். அது சும்மா இல்லை, அந்த ஜசதுக்குள்ள, அந்த உடலுக்குள்ளே அந்த உயிர் செலுத்தப்பட்டவர் அமர்த்தப்படுகிறார். உடல் இல்லாவிட்டாலும், உடல் அழிந்திருந்தால் அப்போதும் அது நடக்கும். அந்த உடலே வேறு, நாம நினைக்கிற உடல் அல்ல, அவருக்குள்ள உடல் தானா. அது அழிந்திருந்தாலும் அது நடக்கும். ஏன்? அது அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயாச்சு. அவருடைய உடலுக்குள்ளே அவருடைய உயிர் செலுத்தப்படுகிறது, அமர்த்தப்படுகிறார். பிறகு கேள்வி ஆரம்பிக்கிறது. இந்த கேள்வி நமக்கு அடிக்கடி கேட்டதான். மன் ரப்புக்க என்று கேட்கிறார்கள். அப்போது அவர் அந்த ஈமானுள்ள அடியார், அவருக்கு தெரியும் இந்த ரப்புங்கிற வார்த்தையோடு தான் வாழ்ந்தவர். காலமெல்லாம் ரப்புன் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் என்று சொன்னவர். ரப்பே ரப்பே என்று அழைத்தவர், யா ரப்பி என்று அழைத்தவர். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா ஃபஇல்லம் தக்ஃபிர் லனா என்று சொன்னவர். ரப்பு 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 என்று காலமெல்லாம் கழித்தவர். மன் ரப்புக்க என்று கேட்கிற போது சொல்ல மாட்டாரா ரப்பி அல்லாஹ், என் ரப்பு அல்லாஹ் தான் என்று அவர் சொல்லுவார். சரி, அம்மா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன? தீனி அல் இஸ்லாம் என்று சொல்லுகிறார். பிறகு மூன்றாவது கேள்வி, மாஹாதர் ரஜுலுல்லதி, மலக்கு கேட்கிறார், மாஹாதர் ரஜுலுல்லதி புஇஸ ஃபீக்கும், உங்களிடையே ஒருவர் அனுப்பப்பட்டாரா இல்லையா? அந்த மனிதர் யார்? அவரை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அவர் சொல்லுகிறார், அவர் ஹுவ ரசூலுல்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய தூதர். அப்போ மலக்குகள் கேட்கிறாங்க, ஒமா இல்முக, இது எப்படி உனக்கு தெரியும்? அவர் அல்லாஹ்வுடைய தூதர், உனக்கு எப்படி தெரியும்? இது என்ன ஒரு விசேஷம்? அவர் சொல்றாரு, அந்த மனிதர் சொல்றாரு, மூமினான அடியார் சொல்றாரு, கரானா கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை நான் படிச்சேன், நான் வேதத்தை வாசிச்சிருக்கிறேன், நான் ஃபாமன் துபிகி, வாசிச்சது மட்டுமல்ல, நான் நம்பினேன், அதை விசுவாசம் கொண்டேன், சத்தத்து, அதை உண்மை என்று நான் உளப்பூர்வமாக ஏற்றேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? உண்மையை ஏற்றுக்கிட்டு பேசாம உட்காரல. அவர் சொன்ன, அவர் யாருன்னு ஆராய்ச்சி பண்ணேன், அப்படி எப்படி வாழ்ந்தாருன்னு ஆராய்ச்சி பண்ணேன், அவர் வாழ்ந்தது போல என் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டேன்னு அர்த்தம் அதுக்கு. அப்ப சொன்ன மலக்கள் சொல்றாங்க, இப்போ மானத்திலிருந்து அப்புறம் சவுண்டு வருது, வானத்திலிருந்து ஒரு ஒளி, ஒரு குரல் வருகிறது, ஃபயுனாதி முனாதி பிஸ்ஸமா அன் சதக அப்தி, என் அடியான் உண்மை சொல்லுகிறான். இவன் சொல்றது பூரா உண்மைன்னு வானிலிருந்து ஒளி வருகிறது, அசரீரி வருகிறது. இது யாருடைய குரல்? அல்லாஹ் தன்னுடைய மலக்கள் மூலம் எழுப்புகிறானா அல்லது அல்லாஹ்வுடைய குரலை வருகிறதா? எந்த விதமான விளக்கம் இல்லை. ஆனால் அந்த வார்த்தை வருகிறது, அன் சதக அப்தி, என் அடியான் உண்மை சொல்லுகிறான். இது சொன்ன உடனே ஃபஃப்தஹு லஹு பாபன் இலல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கத்தை நோக்கி ஒரு வாசலை திறந்து வையுங்கள், சொர்க்கத்துடைய விரிப்பை விரித்து வையுங்கள், அவருடைய சொர்க்கத்துடைய ஆடைகளை அவருக்கு உடுத்தி வையுங்கள். அப்ப வெள்ளை ஆடையோட போனவர் வெள்ளை ஆடையோட கடைசி வரைக்கும் இருப்பா நினைச்சிட்டு இருக்கிற நம்ம, அதெல்லாம் கிடையாது. அந்த கேள்வி கணக்கு முடிஞ்சோடனே வேற ட்ரெஸ் நமக்கு போடப்பட்டிருக்கு, சொர்க்கத்துடைய ட்ரெஸ், சொர்க்கத்துடைய விரிப்புகள், அந்த சுகந்தமான விரிப்புகள், சொர்க்க சுவனத்துடைய விரிப்புகளிலே நாம் கிடத்தப்படுகிறோம், படுக்க வைக்கப்படுகிறோம்.
பிறகு சொர்க்கத்தின் வாசல் திறந்து வைக்கப்படுகிறது. அங்கே சொர்க்கத்துடைய வாசனையை நுகர்ந்து கொண்டே அவர் அப்படி கபர் விசாலமாக ஆக்கப்படுகிறது. எதுவரைக்கும் விசாலமாக ஆக்கப்படுகிறது என்று சொன்னால் பார்வையிட்டுகிற தூரம் வரைக்கும் விசாலமாக ஆக்கப்படுகிறது. பெரிய அளவுக்கு பெரிய கபர் நமக்கு தெரியாது. அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த கபர்ஸ்தானில் ஒரு சின்ன 6 அடி, அந்த 6க்கு 2, 6க்கு 3, இதுதான் நமக்கு தெரியும். பார்வையிட்டுகிற தூரம் வரைக்கும் அவருக்கு விசாலமாக்கப்பட்டு சொர்க்கத்தின் வாசல் திறந்து வைக்கப்பட்டு அதை பார்த்து கொண்டு அவர் உறங்குகிறார். திடீர்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு ஆள் நிற்கிறார். சொர்க்கத்தில் அந்த கபருக்குள்ள அவர் பார்க்கிறார். திடீர்னு ஒரு ஆள் நிற்கிறார் பக்கத்தில். வியப்படைகிறார், வியந்து போகிறார். யார் அந்த மனிதர்? இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். வாஹ் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.